Hi guys, I am Rajkumar. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் வந்து நாம பார்க்க போறோம் full and full. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாத till end வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். Then first of all நான் சொல்லிறேன் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? எதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறவங்களுக்கு இது தெரியாம இருக்கலாம். Then ப்ரீவியூ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கான நம்ம ரிப்போர்ட் வந்து டே டு டேட்ல நான் எடுத்து வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலி 1ஆம் தேதியோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது 1ஆம் தேதியோட எக்ஸ்பெரிமெண்ட் முடியுது. ஏன்னா நம்ம வந்து மாதத்துக்கு வந்து ஒரு $250 எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விதத்தில் நம்ம $250 மேலே நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். 1ஆம் தேதி ஆனோடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நண்பா எதுவும் பேச விரும்பலன்னா சரி, ஓகே பார்ப்போம். டுடே அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது $3.98 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 10:46 ஆகுது. ஓகேங்களா? எதனால் நைட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஏன்னா காலையில் வந்து எதுவும் ஆட் கிளிக்ஸ் வந்திருக்காது, பேஜ் எதுவும் வந்திருக்காது. அதனால வந்து நம்ம நைட்டு வந்து டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு 10 o'clock கிராஸ் ஆகலாம் எப்படி சொல்கிறது, 10 to 11 அந்த டைமுக்கு தான் நம்ம வீடியோ எப்போயுமே ஷூட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இப்போ நேற்றுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $3.62 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $27.91 வந்து கிடச்சிருக்கு. தென் திஸ் மந்த்தில் பார்த்தீங்கன்னா $257.28 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 00 இருக்கு இல்லையா? லாஸ்ட் பேமெண்ட் வந்து $142.3 வந்து நமக்கு வித்ட்ரா பண்ணியிருக்கோம். தென் இப்போது இந்த திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து 1ஆம் தேதி இந்த பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிடும். தென் பேலன்ஸில் நீங்கள் வெப்சைட் மட்டும் அது அப்ரூவல் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிடும். இல்லை நீங்கள் வந்து ஒரே ஆட்சன்ஸில் யூடியூப்பும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து 20ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஆட்சன்ஸில் லிங்க் ஆகும். 20லேருந்து அந்த 30 டேஸ் இந்த அடியில் அது 10 டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டில் எப்போனா நம்ம பேங்க்குக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி அந்த 1 மந்தில் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து எடுத்துக்கும் டைமு. ஓகே, அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பாருங்கள். நமக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1560 பேர் நம்ம சைட் வந்து பேஜ் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது 1560 பேருக்கு 100 ஆடுகளுக்கு சுகுராக விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பாருங்கள் $2.55 காட்டுது. சிபிசி பார்த்தீங்கன்னா 0.04 சென்ட்ஸ்க்கு வந்து காட்டுது. அப்போ $1 வந்து நமக்கு எவ்வளோ, அதாவது ஒரு ஆடு கிளிக்கு வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4 சென்ட்ஸ் விதத்தில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது 100 ஆடு கிளிக்கு 3.98 வந்து கிடைக்கும். $3.98 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இது நைட்டு 2 o'clock $4 ரவுண்டாகவும் ஆகலாம். தென் நாளைக்கு வீடியோவில் இதை பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஓகே, அப்படியே நம்ம நேத்திக்கான ரிப்போர்ட்டும் பார்த்தலாம். ஏன்னா இது வந்து எந்த ஒரு ஆக்சுவலி நான் வீடியோ வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ண மாட்டேன். எதனா ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் சாரி கேட்டுறேன் இப்போவே. தென் ஏன்னா நேச்சுரலாக எடுக்கணும் இல்லையா, அதனால நான் அப்படியே எடுத்துருவேன். இப்போது நேற்றுக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1540 பேஜும் நேற்றுக்கு அதில் 99 ஆடுகளுக்கு வந்து விழுந்திருக்கு. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு $2.34 நேற்றுக்கு, பட் சிபிசி அதே சேம் தான் 0.4 இருக்குது. பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள் 4490 இம்ப்ரெஷன் நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. 1540க்கு 4490 பேஜ் இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5.76% இருக்குது. ஓகேங்களா? இது ஏன்னா அதை மாற்றி காட்டுறேன்னா ஒரு சிலர் வந்து இல்லை ப்ரோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க குரூப்பில். அதனால தான் நம்ம வந்து இதை கரெக்டாக மாற்றி ஸ்விட்ச் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதே தான் சேம். ஓகேங்களா? நேற்றுக்கு இன்றைக்கி எந்த மாற்றம் இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆடுகளுக்கு எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? தென் சரி ப்ரோ நீங்கள் இதை தான் எல்லா வீடியோவும் சொல்கிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏதோ சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ஓரளவுக்கு நீங்கள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் எடுத்து வச்சுட்டு இல்லை இதுக்கு மேலே தான் நான் வெப்சைட் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் முக்கியமான விஷயம் சொல்கிறது என்னென்னா, இப்போ நல்லா பார்க்கணும். இப்போது எனக்கு ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 பேர் சைட்டுக்கு வராங்களா? இந்த 1500 பேர் எனக்கு உண்மையாலே ஆர்கானிக்காக வராங்களான்னு பார்த்தாச்சுன்னா இல்லை நண்பா. ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு 100 பேர் அதிகபட்சம் எனக்கு ஆர்கானிக்காக ஒரு நாளைக்கு கிடைப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 1400 பேர் எப்படி வராங்கன்னா சோஷியல் மீடியானா இப்போது யூடியூப் டிராஃபிக்கு அந்தமாரி சொல்லலாம். இப்போ எனக்கு யூடியூப்லேருந்து மற்ற டிராஃபிக்லாம் வருது இல்லையா, அந்தமாரி ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு டிராஃபிக் சோர்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஆட்சன்ஸில் ஏர்னிங் பண்ண முடியும்.
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ உங்களால் கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க, அது உங்களோட வெப்சைட்லையும் போஸ்ட் பண்ணுறீங்க. பட்டு அதை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தா தானே நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து ஆல்ரெடி உலகத்தில் எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு யூனிக்காக இருந்து அது மற்றவங்களுக்கு ஆர்கானிக்காக சர்ச் இன்ஜினில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகிட்டு வர ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும் இல்லையா. ஆனால் இப்போது எக்ஸாம்பிள் அப்படி போனதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு சின்ன புஷ் நோட்டிஃபிகேஷன் மாரி அதிகமான பேஜஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய போஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு ரெஃபரலில் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அந்த விதத்தில் நம்ம சோஷியல் மீடியா, டெலகிராம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அந்தமாரி யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணி கிளிக்ஸ் கொண்டு வரோம். ஓகேங்களா. இப்போது எனக்கு வந்து யூடியூப் இருக்கிறதால இவ்வளோ பேஜும் கிடைக்குது. தென் இப்போது நான் அதாவது 1500க்கு 100 ஆடுகளுக்கு தான் அதுக்கு ஒரு $4 கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா. அப்போது உங்களுக்கு வரதே 100 பேர் தான் ஒரு நாளைக்கு. அப்போ அதை 100 பேரில் 10 பேர் ஆடு கிளிக் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிள் ஒரு 10 சென்ட்ஸ் கிடைக்குமா? அதிகபட்சம் $1 கிடைக்குமா? இவ்வளோதான் கிடைக்கும். மாதம் மொத்தம் வேலை செஞ்சாலுமே அதிகபட்சம் $45 $50 தான் கிடைக்கணும்பா. ஓப்போ நான் உண்மையை சொல்லிடுறேன் நான். அப்போது ப்ரோ இப்போ என்னதான் ப்ரோ நீங்கள் சொல்ல வர்றீங்கன்னா, அதாவது எப்பயுமே வந்து இதுக்கு ஒரு பிளானிங்கோட எப்பயுமே ஒர்க் போடணும். ஏன்னா இப்போது நீங்கள் கண்டென்ட் போட்டால் அதை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சைட்டுக்கு வந்து டிராஃபிக் தினமும் வரும், ஆக்டிவாக இருக்கும். இங்கே பார்க்கறதுக்கே யாருமே இல்லை, அப்புறம் எப்படி உங்கள் சைடு வந்து யார் விசிட் பண்ணுவா? அதுதான் கேட்குறேன். அதாவது உங்களது ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி பார்க்கணுன்றது ரொம்ப ரேராக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் அதுவே உங்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு வெப்சைட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலும் பார்க்கறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெவன்யூ ஓரளவுக்கு நல்லாவே எதிர்பார்க்கலாம். சரிங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சோஷியல் மீடியான்றது மிகப்பெரிய நெட்வொர்க்கு. அதில் ஒரு ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணணுன்றது அது ரொம்பவே கஷ்டம் தான். அதை மீறி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அது சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் அதில் கெத்துன்னு சொல்லி ஆகணும். அந்த விதத்தில் நீங்கள் சோஷியல் மீடியா டிராஃபிக் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்பகத்தன்மை எது இருக்குதோ, அதாவது கூகுளோடையது எது இருக்குதோ, இந்த இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, யூடியூப், இது 3 ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கும். அது இல்லாமல் ஃபேஸ்புக் டிராஃபிக் நிறைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் லிமிட்டு அடிக்குதுன்னு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் சொன்னால் எனக்கு பிரச்சனை நண்பா. உங்களுக்கு சம்டைம் எங்கிட்ட ப்ரைவேசி நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். 2 குரூப் கொடுத்துருக்கேன். பிடிச்சிட்டு தான் வந்து அதாவது நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். தென் என்னோட மெயின் வெப்சைட்டும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், mrfood.com. அதுவும் போய் உங்களுக்கு தேவைன்னா அது ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. தென் வேறு என்ன சொல்கிறது, அதுதான் முக்கியம். அதாவது உங்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக் என்றைக்குமே இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்கள் சைடுக்கு 10,000 பேர் வராங்கன்னும் போது உங்களுக்கு கம்பல்சரி ஒரு நாளைக்கு $10 to $15 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இப்போ பர்டிகுலராக அந்தந்த கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி டாலர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது எப்படி நான் அடித்து சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நான் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காட்ட போகிறேன். இப்போ அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா. அது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக நான் அதை ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணிட்டேன். பர்டிகுலராக அவங்கவுங்க கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்தாலுமே நமக்கு ரெவன்யூ வர மாட்டேங்குது. சரிங்களா. இது உண்மையாக தான் சொல்கிறேன், இதில் போய் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ கண்ட்ரீஸில் போயிட்டு இப்போது டுடேவில் வச்சு காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா. இப்போது டுடே ரிப்போர்ட்டுக்கு நம்ம இதை மாற்றிட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்களா டுடே ஃபார் வச்சாச்சு. இப்போது டுடேவில் வந்து பார்த்துச்சுன்னா இந்தியாவில் மட்டும் நமக்கு 83 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. அதில் 1490 பேர் வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. மொத்தமாகவே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா $2.86 வந்து இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு. ஆக 1500 பேர் வெப்சைட்டுக்கு வந்தோம், 1490 பேர் வெப்சைட்டுக்கு வந்தோம். அதில் 83 ஆடுகளுக்கு நடந்தும் நமக்கு வெறும் $2.86 தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதுவே சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு தான் விழுந்திருக்கு 21 பேஜ். ஆனால் அதுக்கு ஒரு கிளிக்கு 55 சென்ட்ஸ்னா அதே அது இப்போ 83 கிளிக்ஸ் விழுந்திருக்கு இல்லையா. அப்போ ஒரு கிளிக்கு 55 சென்ட்ஸ்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கணும் நீங்களே சொல்லி பாருங்க. 2 கிளிக்ஸுக்கு ஆவரேஜாக நமக்கு $1.10 விதத்தில் கிடச்சிருக்கணும். அப்போ 83 கிளிக்கு நோட் பண்ணிங்களா. அதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ தான் நண்பா டிராஃபிக் கொடுத்தாலுமே 10,000 லட்சக்கணக்கில் டிராஃபிக் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு $20 to $30 மேலே வரவே வராது. அடித்து சொல்ல முடியும். அது நீங்கள் என்ன தான் கண்டென்ட் போட்டிருந்தாலும் சரி, ஐசிபிசி கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலுமே இதுதான். தென் அப்படியே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்கு. 2 பேஜுக்கு 0.9 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. தென் அதேமாரி கீழே யூனிஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடுகளுக்கு 7 பேஜுக்கு வெறும் 3 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அந்தமாரி
யூனியன் ஸ்டேட்லேருந்து வரணும்னா நமக்கு அது வந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். யூனியன் ஸ்டேட்டில் பொதுவாகவே ஆட் கிளிக் விழுது அப்படின்னா 10 கிளிக் விழுந்தாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து $50 மேலே வந்து அசால்ட்டாக கிராஸ் ஆகிடும். ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, இது எனக்கு நம்பவே முடியலையே, ஏன் ப்ரோ இந்தியாவிலேருந்து போஸ்ட் போட்டால் இந்த அளவுக்கு லோவாக இருக்குமாண்ணா? நண்பா, நான் இன்னைக்கு ரிப்போர்ட் இல்லை, நேற்றுக்கு ரிப்போர்ட்டும் காட்டுவேன், 1 மந்த்துக்கான ரிப்போர்ட்டும் காட்டுவேன். எப்பவுமே நமக்கு இந்தியாவிலேருந்து தான் பாருங்க, நேற்றுக்கு அதே போல தான் 2 நாளும் 34 சென்ட்ஸா. அது யூனியன் ஸ்டேட் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்குக்கும் 77 சென்ட்ஸா. சிங்கப்பூர் பாருங்கள் 2 கிளிக்குக்கு 32 சென்ட்ஸா. அதேமாரி யூனியன் ஸ்டேட்டுக்கு நமக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பர்டிகுலராக இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, என்ன எனக்கு ஒரு நாளைக்கு 3000 பேஜ் வருது, பட் இவ்வளோ ஆட் கிளிக் வந்து எனக்கு அமௌண்ட் வரலன்னா, உண்மையை சொல்கிறேன், அந்தந்த கண்ட்ரியில் இப்போ இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில் வந்து எனக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வந்தாலும் இவ்வளோ தான். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து எவ்வளோ வந்தாலும் இவ்வளோ தான். அதுபோல் உங்களுக்கு அதர் கண்ட்ரிலேருந்து வந்தால் தான் நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்க முடியுமே தவிர, பர்டிகுலராக உங்களுடைய கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டிராஃபிக் கொடுத்தாலும் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. புரிஞ்சுதுங்களா நான் சொல்ல வர்றது? நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா இன்னும் டீப்பாகவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? தென் வீடியோ வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. எனிவே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் புரியுதோ அல்லது பிடிக்குதோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான எதனா சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எதாவது அரைக்குறை தான் புரியுது, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப் வாங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதை கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து யூனிக்காக 100% யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு போஸ்ட்டு 130 ரூபான்ற விதத்தில் நம்ம சார்ஜ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா டெலகிராமில் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். அமௌண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? அமௌண்ட்டு பே பண்ண 10 மினிட்ஸில் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போஸ்ட் போட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா? தென் யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் ஹவரும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸாக ஏற்றி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு அது தேவைனாலும் நீங்கள் நம்ம சேனல் வந்து பண்ணி கொள்ளலாம். தென் வேறு என்ன சொல்கிறது, வெப்சைட்டுக்கு வந்து எந்தமாரி போஸ்ட் போடணும் தெரியல, அதுமாரி நிறைய ஃபீட்பேக் வேணும்னாலும் அதுவும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எது வந்தாலும் நம்ம டெலகிராம் குரூப் வாங்க, சொல்லித்தரேன். ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்குல. இது போல் நம்ம ரெகுலராக எல்லா மாதம் வீடியோ போடலாமா, இல்லை இந்த மந்தோட வீடியோ முடிச்சுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு அது நீங்கள் தான் சொல்லி ஆகணும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இல்லைனா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1ஆம் தேதியோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். புதுசாக ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன். அந்த டொமைனில் இப்போ தான் 4 போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த டொமைனுக்கு அப்ரூவல் எடுத்து அதில் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எந்தமாரி போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சைட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால் எப்படி அப்ரூவல் எடுக்கிறதுக்கு எந்தமாரி போஸ்ட் போடலாம் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிட்டு அந்த புது டொமைனில் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா அந்த டொமைனில் எடுத்து நான் பண்ணுறேன். இல்லை ப்ரோ நீங்கள் இதே டொமைனில் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாலே போதிக்கும் அப்படின்னாலும் ஓகே நண்பா. எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.